தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 9/12/2015 புதன்கிழமை விசாகம் நட்சத்திரம் இரவு 11:31 வரை, பிறகு அனுஷம் நட்சத்திரம். இன்றைக்கு மாத சிவராத்திரி. மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் பிறந்த நாள். அவரை நாம் நினைவு கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் என்ன வேறுபாடு. சில பேர் சொல்லுவாங்க, நரகத்துக்கு போனால் எண்ணெய் கொப்பரையில் போட்டு வறுத்து எடுத்து கண்ணு காதெல்லாம் பழுதாக்கி எடுத்து போட்டுருவார் யமதர்மராஜன். நீ நரகத்திலேலாம் இப்படியெல்லாம் நடக்கும், சொர்க்கத்துக்கு போகணும், அதனால் நீ நல்லது செய்யி, ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல காரியம் பண்ணு அப்படின்னு சின்ன பிள்ளையில் வளர்க்கின்ற பொழுது சிலர் சொல்வார்கள். பொதுவாக சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு என்ன வேறுபாடுன்னு கண்ணதாசன் ஒரு முறை அழகாக ஒரு கதை சொன்னார். ஒரு மயானத்துக்கு ஒரு பிணம் போய்கிட்டு இருந்துச்சு. ஒருத்தட்ட இருந்த வேலைக்காரர்கிட்ட அவர் சொன்னார், இந்த பிணம் சொர்க்கத்துக்கு போகுதா நரகத்துக்கு போகுதான்னு பார்த்துட்டு வா அப்படின்னார். தன் பணியாளர்கிட்ட ஒரு செல்வந்தர் சொன்னார். அவர் இந்த பணியாளர் போயிட்டு வந்தார். கொஞ்ச நேரத்தில் இந்த போகிற பிரேதம் சொர்க்கத்துக்கு போகுது ஜானார். பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி உனக்கு தெரியும் சொர்க்கத்துக்கு நரகத்துக்குன்னு சொல்லி? அது போகிறது சுடுகாட்டுக்குள்ளே போகுது அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் இல்லை, போகிற வழியெல்லாம் பேசிக்கிட்டு போனவங்களை பார்த்தேன். ரொம்ப நல்ல மனுஷன் இப்படி போயிட்டாரே, நாங்கள் எத்தனையோ உதவிகள் செஞ்சார், தான தர்மங்கள் செஞ்சவர் போயிட்டாரேன்னு சொல்லி வீதியெல்லாம் கதறி கதறி அழுதாங்க. அப்போ அவர் சொர்க்கத்துக்கு போகிறாருன்னு அர்த்தம். அவர் போயிட்டார், இப்படி இவ்வளவு அடம் பண்ணவர், அநியாயம் பண்ணவர் போயிட்டாரே அப்படின்னா அவர் நரகத்துக்கு போகிறாருன்னு அர்த்தம் அப்படின்னார். அது மாதிரி அந்த சொர்க்கமும் நரகமும் எப்படி இருக்குங்கிறதுக்கு கவிஞர் ஒரு விளக்கம் சொன்னார். ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நரகத்துக்கு போய் பார்த்தார். நரகத்தில் எப்படி இருக்குன்னா, ஒரு இலை போட்டிருக்கு, 6 வகை உணவுகள் இருக்குது, அது சுவையோட உணவு இருக்குது. ஆனால் எல்லோருடைய கையும் கட்டப்பட்டிருந்தது, ஒருத்தருமே அது சாப்பிட முடியாது. கையில் ஒரு கம்பு வச்சு கட்டப்பட்டிருந்ததுனால அந்த கையை மடக்க முடியாது. சரி, இப்படி இருக்காங்களேனா ஒருத்தர் பார்த்துக்கிட்டு கேவி கேவி அழுதுகிட்டு இருக்காங்க. எய்த்தாப்பில் ஜிலேபி இருக்குது, லட்டு இருக்குது, சாப்பாடுகள் எல்லாம் இருக்குது, அறுசுவை உணவு இருக்குது. ஆனால் எதையுமே சாப்பிட முடியலை. இலைக்கு முன்னாடி நரகத்திலே இருக்கக்கூடிய நரகவாசிகள் எல்லாம் அப்படி கை கட்டப்பட்ட நிலையில் இருந்தாங்க. உடனே அவர் அதுக்கு மேலே உள்ள சொர்க்கத்துக்கு போனார். அங்கேயும் இதே நிலை தான், அறுசுவை உணவு இலையில் இருக்குது, எல்லார் கையும் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. எப்படி கையை மடக்கி சாப்பிட்டாங்க அப்படின்னு அவர் பார்த்தாரு. ஒருத்தருக்குமே கையை மடக்க முடியாது. ஏன்னா முழங்கைக்கு கீழே ஒரு நீள கம்பு மாதிரி ஒன்று வச்சு கட்டியிருக்கு, மடக்க முடியாத அளவில் இருக்குது. உணவு வைத்தும் உண்ண முடியாத நிலையில் இருக்குது. அவர்கள் செய்த பாவ புண்ணியத்துக்கேற்ப ஒரு பனிஷ்மெண்ட். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, சொர்க்கத்தில் உள்ளவங்க ஒருத்தர் அந்த உணவை எடுத்து அப்படி ஏத்தாப்பில் எந்த அளவுக்கு எட்டுதோ அந்த எட்டவருடைய வாயில் ஊட்டி விடுறாங்க. அவர் எடுத்து இவருக்கு ஊட்டுறாரு. ஒருவருக்கொருவர் உதவி செய்து பரிமாறிக்கொள்கின்றார்கள். அதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஆகையினாலே வாழ்க்கையில் நீ உதவி செய்தால் வாயுதவி கையுதவியாக செய்யணும். சில பேர் கேட்பாங்க, எப்படி நேராக போனால் பஸ் ஸ்டாண்டு வருமானு கேட்பாங்க. எனக்கு தெரியாது சார், நான் ஊருக்கு புதுசுன்றேன். ஆகையினாலே போகிற இடத்துல கூட வாயினால் உதவி செய்யலாம், கைகளால் உதவி செய்யலாம், நமக்கு எப்படி வேணுமாலும் உதவி செய்யலாம். பொருள் உதவி தான் செய்யணுங்கிறது இல்லை. ஏதேனும் ஒரு உதவி செய்தால் வாழ்க்கையில் சொர்க்கத்துக்கு போகிற ஒரு வாய்ப்பு. சொர்க்கத்துக்கு போகிறோமோ நரகத்துக்கு போகிறோமோ, இருக்கிற வரைக்கும் ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குமா. இதற்கென்று பேரறிஞர் வாசுவ மாணிக்கம் ஒரு அழகான கவிதை எழுதியிருக்கின்றார். நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை. அந்த பசு கறக்கிற பால் கன்றுக்கு கிடையாது, நமக்குத்தான். அதே போல் நறும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை. நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்துக்கில்லை. நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை. பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை. பண் அரம்பின் இசை முழுதும் யாழுக்கில்லை. எல்லாமும் பிறருக்கே உழைக்க காண்போம். எல்லாமே அவங்களுக்குன்னு வச்சுக்கலை, எல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்குது. ஆகையினாலே என் வாழ்வும் பிறர் குலைக்க வேண்டும் என்பேன்னு எழுதினார். ஆகையினாலே வாழ்க்கையிலே உதவி செய்வதை ஒரு குறிக்கோளாக நீங்கள் வைத்துக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல உன்னத நிலை கிடைக்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நம்பிக்கைகள் நடைபெறும் நாள். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். ராசிநாதன் 6இல் இருப்பதால் உத்தியோகம் தொழில் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனியாக முயற்சி செய்து ஏதேனும் தொழில் செய்யலாமா என்ற சிந்தனை ஒரு சிலருக்கு மேலோங்கும். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் கூட்டாளிகளை அனுசரித்துக் கொள்வதுதான் நல்லது. ரிஷபராசினியர்களே, வரன்கள் வாயில் தேடி வந்து சேரும் நாள். வளர்ச்சிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். 6இலே சுக்கிரன்
பலம் பெற்று சஞ்சரிப்பதனாலே எதிர்கால நலன்கருதி தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். திட்டமிடாது செய்யும் காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றி பெறும் விதத்தில் விபரீத ராஜயோக அமைப்பு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, சந்திரபலமும் 6இல் இருப்பதால் மனச்சஞ்சலங்கள் அகலும், தாய்வழி ஒத்துழைப்பு கிடைக்கும், வாகன யோகம் உண்டு. மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ரோஷத்தோடு விலகியவர்கள் பாசத்தோடு வந்து சேரும் நாள். நோய் அகல மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். செய்தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் உண்டு. கடகராசினியர்களே, அரசியல்வாதிகளால் அனுகூலம் கிடைக்கும் நாள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். எந்த காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்து முடிப்பீர்கள். உங்கள் ராசிநாதன் நாளில் சுகஸ்தானத்தில் இருப்பதால் சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். விலையுந்த பொருட்களை வாங்குவதில் நாட்டம் செலுத்துவீர்கள். சிம்மராசினியர்களே, விடிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படலாம். ஏனென்று சொன்னால், உங்கள் ராசிநாதன் சூரியன் சனியோடு இணைந்து அர்த்தாஷ்டமச்சனையாக இருக்கிறார். ஆரோக்கிய தொல்லையும் உண்டு. அடுத்தவன் நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் ஆதாயம் குறைவாகவே கிடைக்கலாம். வாகன பழுதுகளால் அவதிப்படுவீர்கள். வராத பாக்கிகள் வசூலானாலும் கூட மன நிம்மதி குறைவாகவே இருக்கும் நாள் இன்று. கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வாட்டங்கள் அகன்று வருமானம் கூடுகின்ற நாள். தீட்டும் திட்டங்கள் வெற்றி பெறும். செயல்பாடுகளில் நம்பிக்கை வைப்பீர்கள். செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிறார். கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் என்பது பழமொழி. எனவே எவ்வளவுதான் உங்களுக்கு சேமிப்புகள் கரைந்தாலும் கூட அந்த கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் விதத்தில் இன்றைக்கு நீங்கள் செய்யும் புது முயற்சியிலே உங்களுக்கு வெற்றி கிட்டும். நண்பர்கள் நல் ஆதரவு தருவர். அதே நேரத்தில் உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்து கொள்ளுங்கள். உடன்பிறப்புகளால் ஒரு சிலருக்கு தொல்லைகள் ஏற்படலாம். ஒரு சிலர் உங்களை விட்டு விலகியும் செல்லலாம். எனவே உடன்பிறப்புகளை விலகிச் செல்லாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். துலாம் ராசி நேயர்களே, கூட்டாளிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் அகலும் நாள். கூடுதல் லாபம் தொழிலிலே கிடைக்கும். மன நிம்மதி கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. பக்கபலமாக இருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். விரயஸ்தானத்திலே தனாதிபதி செவ்வாய் இருப்பதால் ஓரளவு விரயங்களும் ஏற்படலாம். சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களையும் வாங்குவதன் மூலமாக வீண் விரயங்களிலிருந்து நீங்கள் விடுபட இயலும். ஒரு சிலருக்கு இடம்பூமி விற்பனையால் லாபம் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, யோசித்து செய்த காரியங்களில் யோகங்கள் கிடைக்கும் நாள். இன்றைக்கு சூரிய சனி சேர்க்கை இருப்பதால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே புதன், 11ஆம் இடத்திற்கு அதிபதி 2இல் இருப்பதால் மாமன் மைத்துனர் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். வரவு எதிர்பாராத விதத்தில் ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். கடல் தாண்டும் முயற்சி அல்லது அந்நிய தேசத்திலிருந்து வரும் தகவல் அனுகூலமானதாகவும் இருக்கும். அது மட்டுமல்ல, குருவினுடைய பரிபூர்ண பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிகிறது. எனவே நேற்று குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து இதயம் மகிழும் நாள். புதனின் பலம் நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். செய்தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். விஐபிக்களில் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். மகர ராசி நேயர்களே, பிள்ளைகள் வழியில் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற நாள். பிள்ளைகளை உங்கள் கண்காணிப்பில் வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்பாராத இடர்கள் வந்து சேரலாம். உறவினர் பகையும் உருவாகலாம். என்ன இருந்தாலும் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் பார்த்தால் புதன். எனவே பெருமாளையும் வழிபாடு செய்யுங்கள். அனுமானையும் வழிபாடு செய்யுங்கள். 10லே சுக்கிரன் இருப்பதால் பெண்வழி பிரச்சனைகள் அகலும் என்றாலும் கூட புதிய புதிய பிரச்சனைகள் வந்து விஸ்வரூபம் எடுக்கலாம். எனவே எந்த பிரச்சனைகள் வந்தாலும் இடர்பாடுகளிலிருந்து அகல வேண்டுமானால் வழிபாடுகள் தான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அந்த வழிபாட்டை அனுமன் மீது செலுத்துங்கள். ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவும் நாள். உங்களுக்கு தொல்லை தந்தவர்கள் விலகுவார்கள். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். கட்டிடப் பணியில் இருந்த தொய்வு அகலும். தொழில் மாற்று சிந்தனை ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவோடு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். கொடுக்கல் வாங்கல்களில் குழப்பங்கள் ஏற்படும். கூடுதலாக இருக்கும் பொறுப்புகளால் நிலைமை புரியாது தத்தளிக்கப் போகின்றீர்கள். வாகனத்தால் பழுது செலவுகள் உண்டு.
குடும்ப உறுப்பினர்களையும் கூட இருப்பவர்களையும் நீங்கள் அனுசரித்து செல்வதுதான் நல்லது. இல்லத்தில் உள்ளவர்களை அனுசரித்து சென்றால்தான் உங்களுக்கு இடர்பாடுகளிலிருந்து விடுபட இயலும். அது மட்டுமல்ல, விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் பார்த்தால் புதன். எனவே விஷ்ணுவையும் இலக்குமியையும் வழிபாடு செய்யுங்கள். விரயங்கள் வந்தாலும் கூட அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.